எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போது எறா குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்குறோம். ப்ரான் வெஜிடபிள் குருமா. ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், கல்பாசி, ஒரு அன்னாசி பூ எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி வதங்கினாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நமக்கு வதங்கி வந்துருச்சு. அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அடி பிடிக்குன்றதுனால நீங்கள் கொஞ்சம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பொடியாக கட் பண்ணலாம் இல்லை, ரஃப்பாக சாப் பண்ணி தான் போட்டிருக்கோம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி சீக்கிரம் நமக்கு வதங்கி வரணுன்றதுக்காக நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இந்த காயெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது காயே சாப்பிடாத பசங்கள்லாம் கூட இப்படி நீங்கள் ஏதாவது நான்வெஜ் ஐட்டமில் காய் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டில் சாப்பிட்ருவாங்க. மட்டன் குருமா, சிக்கன் குருமா இதிலெல்லாம் உருளைக்கிழங்கு போடுவாங்க இல்லையா, கேரட், உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி நீங்கள் என்ன காய் வேணாலும் சேர்த்து கொடுக்கலாம். இந்த மாதிரி வாழைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு தெரியாது, நல்லாவே சாப்பிட்ருவாங்க. இப்போ போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம், அதை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு காய் கொஞ்சம் அந்த மசாலாலாம் பிடிக்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அது போட்டுக்கோங்க. புதினா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், வாசனையாகவும் இருக்கும். புதினா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இப்போ ப்ரானை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ப்ரான் சேர்த்துட்டு அதிக நேரம்லாம் வதக்க போகிறதில்ல, அதுக்காக தான் காயை நம்ம முன்னாடியே நல்லா வதக்கிக்கிட்டோம். ஏன்னா ப்ரான் வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடுச்சுன்னா அது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் ப்ரான் சேர்த்து லைட்டாக அது சுருண்டு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு எடுத்துட வேண்டியதான். இப்போது ப்ரான் நல்லா சுருண்டு வந்துச்சு. இந்த டைமில் நம்ம குருமாக்காக தேவையான அளவு உப்பை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம தேங்காவும் அரைச்சி வச்சுருக்கோம், அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இப்போவே சேர்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் குழம்ப வச்சு சாப்பிட்டா கூட கெடாமல் இருக்கும். இப்போ நீங்கள் மதியம் வைக்கிறீங்கன்னா அது நைட்டு வரைக்கும் கெடாமல் இருக்கணும்னா தேங்காவை முன்னாடி இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 கிளாஸ் தண்ணி வரைக்கும் நம்ம இப்போ ஊற்றிருக்கோம். இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் குழம்பு மாதிரி சாப்பிடலாம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
சிம்பிள் ரெசிபி, பட் ரொம்ப டேஸ்டான ரெசிபி. இப்போ நமக்கு எல்லாமே கொதிச்சு வந்துருச்சு. ஒரு 5 minutes தான். அதில் நம்ம கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தூவிக்கிறோம். இப்போ நம்ம ப்ரான் வெஜிடபிள் குருமா அழகாக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.